அனைவருக்கும் வணக்கம். நான் இந்த நேரத்தில் அத்தனை சப்ஸ்கிரைபர் 1000க்கும் மேற்பட்ட சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறீங்க. அத்தனை அன்பார்ந்த உள்ளங்களுக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த நேரத்தில் உலகம் பூராவுமே இந்த ஜெஃப்னா யாழ் சமையலை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. அத்தனை நெஞ்சார்ந்த மக்களுக்கு நன்றி தெரிவித்துக்கொள்கிறேன். இந்த ஜெஃப்னா யாழ் சமையலை இன்னும் மென்மேலும் வளர்கிறதுக்கு உறுதுணையாக இருக்கிற அத்தனை நேயர்களுக்கும் நெஞ்சமார்ந்த நன்றிகள். மிக்க நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய ஜெஃப்னா யாழ் சமையலில் நான் செய்து காட்ட போகிறது கோவக்காயை வச்சு கறி செய்து காட்ட போகிறேன். கோவக்காய் எடுத்து கழுவிட்டு ஒரு கோவக்காயை 4 கீறி வச்சிருக்கிறேன். அதுக்கு பிறகு இந்த நான் உப்பு போட்டு தூளுப்பு போட்டு தண்ணி விடாமல் இதை புரட்டி போட்டு வச்சேன். நான் ஊற விட்டேன். நான் ஒரு 10 நிமிஷம் ஊற விட்டுட்டு அதுக்கு பிறகு நல்லா புளிஞ்செடுக்கணும். தண்ணி சேர்க்கக்கூடாது. உப்புலேயே பிசைஞ்சு போட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற விட்டுட்டு 10-15 நிமிஷம் ஊற விட்டுட்டு பேர்ந்து நல்லா கையால் நல்லா புளிஞ்சு எடுத்து போட்டு வச்சிருக்கிறேன். அதோட கயர்ப்பு தன்மை போகிறதுக்காக செய்தேன். நான் சின்ன வெங்காயம் 10-15 சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை, இதுக்கு தேவையான தூள், உப்பு நான் போட்டு நான் பிரட்டின வழியாக கொஞ்சம் உப்பு தான் எடுத்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் தூளும் வெந்தயம் சீரகம் எடுத்து வச்சுக்கிறேன். இது எப்படி செய்கிறேன்றதை பார்ப்போம் வாங்கோ. ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுட்டேன். அடுப்பை ஹை ஹீட்டில் விடுங்கோ. விட்டுட்டு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்க்குறேன். இந்த கோவக்காயை முதல் வதக்கி எடுக்க போகிறேன். எண்ணெய் சூடாயிட்டு நான் அந்த கோவங்காயை போட்டு வதக்குவோம். அடுப்பை மீடியம் எண்ணெய் கொதிச்சோடனே அடுப்பை மீடியம் ஹீட்டில் விடுவோம். இதை 2-3 நிமிஷம் மட்டும் வதக்கி வைப்போம். 3 நிமிஷம் ஆயிட்டுது. இன்னும் கொஞ்சம் நேரம் விட போகிறேன். இன்னும் ஒரு 5 நிமிஷம் விட போகிறேன். மீடியம் ஹீட்லேயே விடுவோம். 5 நிமிஷம் ஆயிட்டுது. இதை ஒரு பாத்திரத்தில் இதை போடுவோம். அந்த பாத்திரத்திலேயே கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் வதக்குவோம். கோவக்காயை வதக்கி எடுத்தால் டக்கண்டா அவிஞ்சிடும். பேர்ந்து கோவக்காய் அவிய லேட்டாக அதுக்காக வதக்கினா இப்படி வதக்கி எடுங்கோ. வதக்காமல் வதக்கி எடுத்துட்டு இனி வெந்தயம் சீரகம் போடுவோம். அதோட பச்சை மிளகாயும் வெங்காயத்தையும் போடுறேன். கருவேப்பிலை கூட இல்லை, தேங்காய் கருவேப்பிலை கூட போடுறேன். இதை வதக்கிட்டு ப்ரௌன் ஆகிறதையும் வதங்கணும். ஒரு தக்காளி போட போகிறேன். தக்காளியையும் வட்டி வைப்போம். வதங்கட்டும். ப்ரௌனாக வதங்கிட்டுது. இனி இதில் நான் தக்காளி சேர்க்க போகிறேன். ஒரு தக்காளி எடுத்து வச்சுக்கிறேன். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தக்காளி வதங்கும் வரையும் தக்காளி மசிஞ்சு வர மாதிரி எண்ணெயோடு சேர்ந்து வதங்கி வர மாதிரி விரும்புகிறோம். தக்காளியும் வதங்கிட்டுது. நான் இதோட தூள் சேர்க்க போகிறேன். தூளும் உப்பும் இதையும் நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு வதங்குறதுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்க்க போகிறேன். தூள் மணம் போகிறதுக்கு
வந்திருக்கு. முக்கால் கப் தண்ணி சேர்க்குறேன். நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. அடுப்பை வந்து ஹை ஹீட்டில் விடுங்க. ஒரு 5 நிமிஷம் ஹை ஹீட்டில் நல்லா கொதிக்கட்டும். மூடி போட்டு மூடிடுவோம். 5 நிமிஷத்தில் 3 நிமிஷம் போயிட்டுது. நல்லா கொதிக்குது. நீ அடுப்பை வந்து மீடியம் ஹீட்டில் விட்டு மிச்சம் 2 நிமிஷத்தை மீடியம் ஹீட்டில் விடுவோம். இதோட நான் கருவேப்பிலையும் சேர்ப்பேன். சேர்த்துட்டு மிச்சம் 2 நிமிஷம் மூடி போட்டு விடுவோம். மீடியம் ஹீட்டில் விடுவோம். 5 நிமிஷம் ஆகிட்டு ஓப்பன் பண்ணுவோம். இனி இதோட இந்த பழத்திலே நான் கோவக்காயை சேர்க்க போகிறேன். வதக்கி வச்சிருக்கிற கோவக்காயை ஒரு சேர்ப்பேன். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். மீடியம் ஹீட்லேயே விட்டு ஒரு 10 நிமிஷம் அவிய விடுவோம். உப்புகள் எல்லாம் கோவக்காயில் சேர்ற மாதிரி ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஹீட்லேயே விடுவோம். மீடியம் ஹீட்டில் விட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். 10 நிமிஷத்துக்கு உங்களுக்கு காட்டுறேன். 10 நிமிஷத்தில் 5 நிமிஷம் ஆயிட்டுது. திறந்து வந்திருக்கு. இனி நான் ஒரு நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் விடப்புறேன். நல்லா லோ ஃப்ளேமில் விடுவோம். மிச்சம் 5 நிமிஷத்தையும் 5 நிமிஷம் ஆயிட்டுது. ஓப்பன் பண்ணுவோம். பார்க்கவே அட்டகாசமாக இருக்குது. ருசியாகவும் இருக்கும். உப்புவோட பார்த்துக்கொள்ளுங்க. நீ அடுப்பை வந்து ஓப்பன் பண்ணுவோம். இதை வந்து ஒரு பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி காட்டுறேன். நல்லா வந்துருக்கு. நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்களும் உங்களோட வீட்டில் செய்து பாருங்க. உங்களுக்கும் இந்த கோவக்காய் பிடிச்சிருக்குமே நம்புகிறேன். கோவக்காய் கறி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.